Hi friends, welcome back to my channel Friendly Vlogs. நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நியூவா ஓபன் பண்ணியிருக்கிற உங்களுக்கு கவுண்டம்பாளையம் சிக்னலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஓபன் பண்ணிருக்க ஸ்ரீவாரி பட்டு சென்டருங்க. இங்க ஓல்டு சாரீஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு நீங்க பணமா மாத்திக்கலாங்க. பணமா ஸ்பாட் கேஷ் வாங்கிக்கலாம். HB பிரியாணி சென்டருக்கு ஜஸ்ட் பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லொக்கேட் ஆகிருக்காங்க. புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லி இங்கேயும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு பூ மார்க்கெட்லேயும் ஸ்ரீவாரி பட்டு சென்டர் இருக்குங்க. விநாயகா பட்டு சென்டர்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவாரியோட செகண்ட் பிரான்ச்சுங்க. இப்போ நம்ம வீடியோவில் போய் எப்படிலாம் அவங்க வந்து பண்ணுறாங்க, என்ன மாதிரிலாம் பணம் கொடுக்குறாங்க எல்லாமே நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ணா எப்படி இருக்கீங்க? மெயின்லயே ஓபன் பண்ணிட்டீங்க. கவுண்டம்பாளையம் சிக்னல் பாருங்க. சிக்னல்ல இருந்து அப்படியே நேரா பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்ரீவாரி பிரான்ச். ஆனா செகண்ட் பிரான்ச்சா? செகண்ட் பிரான்ச். வாரிக்குள்ள ரெண்டாவது இது. நான் வந்து அங்க பூ மார்க்கெட் ஓபன் பண்ணேன். சரிண்ணா. இங்க வந்து ஊட்டி, துடிலூர், மேட்டுப்பாளையம் அங்க இருந்து வர்ற கஸ்டமருக்கு இது ஒரு ஷாப் இங்க ஓபன் பண்ணி கஸ்டமருக்காக ஓபன் பண்ணி இருக்கோம். ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்ப சாரீஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். என்ன ரேட் பார்க்கலாமா? பாருங்க ஃபுல்லா பழைய பட்டு சாரீங்க. எவ்வளவு சாரி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் நம்ம கடை எப்படா ஓபன் பண்ணீங்க அண்ணா? எத்தனை வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? ஒரு 3 இயர்ஸா இருக்கேன். 3 இயர்ஸா இருக்கீங்க. நம்மளோட பிரான்ச்சஸ்லாம் சொல்லிடலாமா? என்னென்ன பிரான்ச் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. பூ மார்க்கெட்ல வந்து வாரி பட்டு சென்டர் அது நம்மளுக்கு தான். விநாயகா பட்டு சென்டர் நம்மளுக்கு தான். சரி, ரெண்டு இருக்கு. ஆமாங்க. இப்போ வந்து ஊட்டி, மேட்டுப்பாளையம், துடிலூர், பெருநாய்க்கம்மன் வர கஸ்டமருக்கு இங்க இருந்து அங்க வர்றதுக்கு சிரமப்படுறதுனால இங்க ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிட்டா நம்ம ரெகுலர் கஸ்டமருக்கு ஒரு நல்லது. கவுண்டம்பாளையம் சிக்னல் இருந்து பார்த்தாவே நம்ம கடை தெரியும். கவுண்டம்பாளையம் சிக்னல் இருந்து பாத்தீங்கன்னாவே நம்ம கடை தெரியும். ஸ்ரீவாரி பட்டு சென்டர் பக்கத்துல HB பிரியாணி கூட இருக்கு கடை. அது பட்ட கடை. பழைய பட்டுக்கு பணம் தர்றாங்க. அத வந்து பாத்தீங்கன்னா சில்வர், காப்பர் பழைய பட்டா இருந்துச்சுன்னா அந்த பணத்துக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் நீங்க வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த தீபாவளிக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பணம் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்க வீட்டுல பழைய பட்டு சாரி மட்டும் இருந்தா போதும், பணம் உங்களுக்கு ஸ்பாட் கேஷ் கொடுத்துருவீங்களா? வர முடியாத உங்களுக்கு ஆன்லைன்ல கூட வாங்கிக்கலாம். கோயம்புத்தூர்ல நீங்க எங்க இருந்தாலும் ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். வீட்டுக்கே போயிருவீங்க. கொரியர் பண்ணா போதும். நான் எப்படி நல்லா உங்களுக்கு இத உரசி பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லி கொடுத்துருவீங்க. சரிண்ணா. நம்ம கோயம்புத்தூர்லயே ரொம்ப ரொம்ப பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பட்டு சாரி, ஓல்டு பட்டு சாரி பையருங்க இவங்க. கண்டிப்பா நீங்க எங்க இருந்துட்டாலும் உலகத்துல திருவனந்தபுரம், கேரளா, தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஏரியால இருந்துட்டாலும் இவங்க கிட்ட கொடுத்துட்டு பெஸ்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வாங்கிட்டு போய்க்கலாம். நீங்க கம்பேர் கூட பண்ணிக்கலாம். பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப எந்த மாதிரி புடவைக்கு அதிக டிஷ்யூ நிறைய இருக்கு? 10,000 இருந்து 50,000 கூட போகுது. இன்ன வரைக்கும் எத்தனை புடவை நீங்க எடுத்திருப்பீங்க? எவ்வளவு புடவை கணக்கே இல்லையா? நிறைய. நம்பர் 1 பூ மார்க்கெட்லனா அங்க வாங்க. விநாயகாவும் அங்க இருக்கு. இங்க கவுண்டம்பாளையம் சிக்னல் கிட்டயும் ஸ்ரீவாரி செகண்ட் பிரான்ச். நீங்க போறவங்க வர அப்படியே போறப்ப போட்டுட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி பஸ் ஸ்டாப்புக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் இருக்கு. ஆனா ஓகே, நான் ஒவ்வொரு படவையா நம்ம பார்த்து உரசி பார்த்தா சொல்வீங்க இல்லையா? அது பார்க்கலாமா? பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் ரெட் கலர் புடவை நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு 18,000 இந்த புடவை. போட்டுடலாம்ண்ணா. கொடுங்க, நானே கூட இந்த வாட்டி எழுதுறேன். 18,000ங்க. 18,000 இந்த புடவைக்கு. சரிண்ணா. நெக்ஸ்ட் புடவை பாருங்க. இந்த புடவை பாத்தீங்கன்னா 7,000 7,000 ரூபாய். 7,000 ரூபாய்க்கு இதுல இவ்வளவுதானே? இதுதானே இருக்கு. இது வந்து பழைய புடவை. பழைய புடவை. அது வந்து 40 இயர்ஸ் புடவை இது. சரிங்க சரிங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரிஜினல் இருக்கு. அத நான் நினைச்சேன் போகுமா என்னன்னு தெரியல, கொடுங்க அப்படிங்க. 3000 கொஞ்சம் லேட்டஸ்ட் போய் சொல்வாங்க. நம்பி அவங்க கிட்ட போடுறாங்க. அதானா நான் கூட இதுல இருக்காதுன்னு நினைச்சேன். பரவாயில்லை. இதுல ஒரு எவ்வளவுனா 7,000. இது வந்து காப்பர் எப்படி தெரிஞ்சுக்கணும் கேட்டீங்கன்னா இங்க பாருங்க. சரிங்களா? இது வந்து ஆமாண்ணா, இந்த கலர்ல வருது. ஓகே ஓகே. சரி, 100 ரூபாய்க்கு இருக்கும். 100 ரூபாய்க்கு வேணா 100 ரூபாய்க்கு நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அவங்க வீடியோல சொல்றாங்க, நான் நேர்ல போனா அமௌண்ட் கம்மியா தராங்க அந்த மாதிரி சொல்றீங்க. உங்ககிட்ட ஒர்த்தான புடவை இருக்குன்னா கண்டிப்பா நீங்க வந்து அதே ஒர்த்துக்கு புடவை காசு வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு 10,000 போகும். 10,000 போகும். பாருங்க, இது 10,000. இந்த மாதிரி புடவை இருந்தா 10,000. இது வந்து டிஷ் புடவை. சரிண்ணா.
ஃபுல் ஜருக பார்டர், எந்த இடத்துலயும் கேப்பே இல்ல. இந்த புடவை வந்து எப்படி வந்தாலும் ஒரு 18,000. 18,000மா? 18,000 ரூபாய் இந்த புடவை. நான் எல்லாம் எழுதிக்கிறேன். உங்க வீட்டுல இருக்குன்னா தீபாவளி பர்ச்சேஸ் கூட நீங்க பண்ணிக்கலாங்க. வேஸ்டா வச்சிட்டு இருக்காதீங்க, வீட்டுல பீரோல அடைஞ்சு கிடக்கும். இவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ்க்கு எடுத்துக்குவாரு. இந்த மாதிரி ஒயிட் வருது பாத்தீங்களா? ஒயிட் வருது பாருங்க, எவ்வளவு ஒயிட் வருது பாருங்க. எல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி காமிக்கிறாங்க. இது வந்து இப்ப லேட்டஸ்ட் போய் வாங்கிடுவாங்க, நம்பி கொடுத்துறாதீங்க. இந்த மாதிரி 30 வருஷத்துக்கு கூட பியூர் 30 ஜரிகை. எவ்வளவுனது? எப்படி போட்டா ஒரு 7 ரூபாய்க்கு போகும். 7,000. ஆமாண்ணா, இது நல்ல பழைய புடவை. நம்ம அம்மா எல்லாம் வச்சிருப்பாங்க, பாட்டி மாமியார்லாம். இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புடவை இருக்கும். ஆட்டைய போட்டுருங்க. இது ஒயிட் தான் வருது. ஒயிட். ஆமா, இது வந்து ஒரு 1,500 ரூபாய். 1,500. ஏன்னா வந்து இந்த இடத்துல மட்டும் தான் போகுது. ஒரே பாட்டு தான். சரிண்ணா, இது நிறைய இருந்துச்சுன்னா நிறைய போகும். எவ்வளவுனா? 1,500. இந்த மாதிரி பழைய பட்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, பழைய கிழிஞ்ச நோட் இருந்துச்சுன்னா, கிழிஞ்சு இருந்தாலும் பரவாயில்லையா? எப்படி கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. இந்த பார்டர் மட்டும் கிழிச்சு கொண்டு வந்தாலும் எப்படி நோட்டு, எலி கடிச்ச நோட்டு, கீழே ஏதாவது பட்டுச்சுன்னா அந்த நோட்டு 100 ரூபாய் 80 ரூபாய் 80 ரூபாய் கொடுப்பீங்க. இப்ப இந்த பட்டு புடவை கிழிஞ்சுதான் பரவாயில்ல. எப்படி ஜரிகை மட்டும் கிழிச்சு வந்து கொடுத்தாலும் வாங்கிக்குவீங்க. ஜரிகை முக்கியம், புடவை முக்கியம். இந்த மாதிரி ஜரிகை கொண்டு வந்தாலே போதும். இதை எடுத்துட்டு போய் நீங்க உருக்கி சில்வரா மாறி அதுக்குதான் நமக்கு அமௌண்ட் தர்றாங்க. சரி, எவ்வளவுண்ணா அது? இது ஒரு 5,000 ரூபாய் ஆகும். சரிண்ணா, 5,000 புடவை. பழைய புடவையா இருக்கணும், அது மட்டும் தான். இப்ப புது புடவையில இந்த மாதிரி வர்றது இல்ல. ஏன்னா இப்ப லேட்டஸ்ட் இப்ப வர்றது இல்லைங்க. 10 வருஷம் 5 வருஷம் முன்னாடி. ஆமா, ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஒரிஜினல் ஜரிகை நல்லா இருக்கு. நல்ல ரேட் போகுது. அந்த புடவை தான் நம்ம வாங்கிக்குவோம். ஆமாங்க. இது வந்து ஒரு 10,000 போகும்டா. 10,000. இதுல புத்தாலா இருக்குது. சரி, இது வந்து பார்டர் நிறைய இருக்கு. டபுள் சைடு முந்தி நல்லா இருக்குலண்ணா. ஆமா, டபுள் சைடு பார்டர் ஒரு 10,000 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். சரிண்ணா, பாருங்க 10,000. இதுனா இது நல்லா பார்த்தாவே தெரியுது பழக போடணும். ஆனா அது போகாதா? காப்பரா? பாத்தீங்களா, இந்த மாதிரிதான் நீங்களும் கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. பாத்தீங்களா, உரசும் போது காப்பரா வந்துச்சுன்னா 100 ரூபாய். ஒயிட் தானே வருது, பரவாயில்லையே. எவ்வளோண்ணா? இது வந்து ஒரு எப்படின்னா ஒரு 4,000 4,000 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். மொத்தம் 80,700 வருதுண்ணா. பரவாயில்லையே. பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, நான் நினைச்ச இந்த மாதிரி பழைய புடவையா இருக்குன்னா அது உரசி பார்க்கும் போது காப்பர் வந்துச்சு. காப்பர் வந்துச்சுன்னா 100 ரூபாய் தான் எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி உங்க வீட்லயும் இருந்துச்சுன்னா எடுத்துக்கொண்டு வந்து கண்டிப்பா இங்க போடுங்க. போட்டீங்க அப்படின்னா பெஸ்ட் பிரைஸ்க்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல போன் கால் பண்ணுங்க, என்னால வர முடியாது. கரெக்டா பாத்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் சிக்னல் அருகில இருக்கு. பக்கத்துல பிரியாணி இந்த ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் தான் இருக்கு. சீவாரி நம்ம பூமார்க்கெட் ஒரு பிரான்ச் இருக்கு. சீவாரி இந்த கஸ்டமர் வழங்கிருக்காங்க, அவங்க சர்வீஸுக்காக இந்த கடை ஓபன் பண்ணியிருக்கோம். நீங்க எங்களுக்கு வந்து ஒரே பிரான்ச் மட்டும் தான் இருக்கு. மற்ற கடை நம்ம ஏமாத்து போயிடாதுங்க. நம்ம ஒரே பிரான்ச் 2 பிரான்ச் மட்டும். சீவாரி நல்லா ஞாபகம் வச்சுங்க. கவுண்டம்பாளையம் சிக்னல் அண்ணா, நீங்க கவலையே பண்ண வேண்டாம், நம்ம கிட்டதான் வருவாங்க. நம்ம அமௌண்ட் நம்ம அந்த மாதிரி குடுக்குறோம். எதுக்கு அவங்க வெளியே போக மாட்டாங்க, கண்டிப்பா வருவாங்க. மத்த கடையை கம்பேர் பண்ணும்போது சீவாரி நம்பர் 1. கோயம்புத்தூர்லயே பெஸ்ட்ங்க. நீங்க பெஸ்டா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வாங்க. ஆனா அமௌண்ட் எப்படி கேஷா கொடுத்துறீங்களா? அமௌண்ட் கேஷ் வேணா உங்களுக்கு ஜிபே பண்ணுங்க. சரி, பாருங்க, இருக்குதுன்னா கேஷ் கொடுங்க, இல்லனா எனக்கு ஜிபே கூட பண்ணிடுங்க. சரி. இதுமா சாவி வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம். ஏன்னா ஆமா, ஒரு 50,000 ரூபாய் இருக்கா? 30,000 ஜிபே பண்ணிடுறீங்களா? 30,700 ரூபாய் தரணும். நான் உங்க நம்பருக்கு நான் ஜிபே பண்ணி தரேன். ஓகே பண்ணிருங்க. 50,000 கொடுத்துட்டாங்க, 30,000 வாங்கிக்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்குன்னா தீபாவளி பர்ச்சேசிங்க்கு ஏதாவது காசு இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட சீக்கிரமா கொண்டு வந்து போட்டுட்டு வாங்கிக்கோங்க. வந்துச்சா பாருங்க. வந்துருச்சு. 30,700 ரூபாய் போட்டு மொத்தம் 80,700 பில்லு உங்களுக்கு வந்துருச்சுண்ணா. வந்துருச்சுங்களா? ஓகே, நான் இந்த மாதிரி எங்க வியூவர்ஸ் கண்டிப்பா வருவாங்க. கார்டு கொடுத்துருக்கேன். சரிண்ணா. யாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா இப்போ எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் வருவாங்க, அவங்களுக்கு எல்லாம் பெஸ்டா பண்ணி கொடுத்துருங்க. மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது ஸ்ரீவாரி தான் பெஸ்ட். ஆனா அவங்களே கமெண்ட் பண்ணணும், ஏன்னா நிறைய கமெண்ட் எனக்கு வந்திருக்கு. கண்டிப்பா அந்த மாதிரி நீங்க பண்ணி கொடுங்கண்ணா. நீங்க புது பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கீங்க, நல்லா நிறைய பேர் வரணும்னு உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு எப்பவுமே. கண்டிப்பா மக்களோட ஆதரவு, எங்களோட ஆதரவு. நம்ம பெருநாய்க்கு மரத்துல ஓபன் பண்ணலாம்னு இருக்கோம். நல்ல கஸ்டமர் சொல்லுவாங்க, அவங்க சௌகரியத்துக்கு தான் நம்ம கடை நல்லபடியா பெஸ்டா பண்ணி தரேன். சரிண்ணா, கவுண்டம்பாளையம் சிக்னல் அருகில மறந்துடாதீங்க. வாங்க, கண்டிப்பா எல்லாரும் வாங்க. ஓகே, கண்டிப்பா வருவாங்க.
பெஸ்டா பண்ணுங்க. இந்த வீடியோ இங்க முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ வந்து சிக்னல்லேருந்து பாருங்கள், இந்த மாதிரி வருது பாருங்களேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு H2B பிரியாணி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஜஸ்ட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ரீவாரி லொக்கேட் ஆகிருக்கு. கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கிற பழைய பட்டு சாரிக்கு பெஸ்ட்டான ப்ரைஸு வந்து கிடைக்குங்க. கண்டிப்பாக தேவைப்படுறவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.